இந்த விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, தொடர்ந்து திமுக விமர்சனம் பண்றாங்க, அதை எப்படி? அதாவது இது சுதந்திர நாடு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி நல்லபடியா வரணுங்கிறதா ஒவ்வொருடைய எண்ணமா இருக்கும். இதுல மதிப்புக்குரிய திரு விஜய் அவர்கள் மாநாடு நடத்துறாங்க. பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு காலதாமதம் 1000 கொஸ்டின் போடுறாங்க. அதுல நியாயமா சுதந்திரமா அவங்களுக்கு அது ஒரு அனுமதி கொடுத்து நடத்த விட்டுருந்தா இதுல இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்காது. தொடர்ந்து அமைச்சர்கள் அவர் பாக்குறாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? பதட்டமா பாக்குறீங்களா, பயமா பாக்குறீங்களா? எங்களுக்கு பயமோ பதட்டமோ யார் வேலையும் கிடையாது. இது அது அவங்களுடைய அவங்களுடைய பார்வையை பொறுத்துதான் இருக்கு. அதனால எங்களை பொறுத்தவரை யார் கட்சி ஆரம்பிச்சாலும் நாங்க வரவேற்க தயாரா இருக்கோம். எங்களுக்கு தெரியல. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவுல உலக அளவுல நீ மிகப்பெரிய கட்சி. தமிழ்நாட்டிலையும் வெகு விரைவில் இன்னும் நிறைய இப்ப பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா நான் ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட ஓபிஎஸ் 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. நான் 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன் திருநெல்வேலியில. அது மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் எல்லாருமே 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டுல வாங்கிருக்கேன். இந்த தொகுதியில கூட இன்னைக்கு 2வது இடங்கள்ல சில இடங்கள்ல வந்திருக்கு. பூத்துல நிறைய பூத்துல எங்க ஆட்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க மாவட்ட தலைவர் நம்ம வேதா இருக்கிறாரு, ராஜேந்திரன் இப்ப மண்டல தலைவர் இருக்கிறாங்க. நிறைய பூத்துல நான் இப்ப கணக்கெடுத்து பார்த்தேன், எல்லாமே 2வது இடத்துல இருக்கு. பூத் லெவல்ல எங்க கட்சியும் வளர்ந்துட்டு தான் இருக்கு. 2020 எப்படி இருக்கு? 26 மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இருக்கும். இன்னைக்கு திமுக எல்லாரும் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு, அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்க. எல்லா இருந்தாலும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும்போது எல்லா காலகட்டங்களிலேயும் அந்த ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கிற திராவிட கட்சிகளா இருக்கட்டும், இப்ப புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்களா இருக்கட்டும், இந்து பண்டிகைக்கு தொடர்ந்து வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது அவங்களுடைய ஒரு மனநிலையை பொறுத்து. இந்துக்கள் ஜாதியால போய் பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க மைனாரிட்டி மக்களுடைய ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போர்வையை பசுத்தோல் போர்த்திய புலியாகத்தான் இன்னைக்கு இருக்காங்க. இதனால என்னன்னா நாடு போய் அடைய வேண்டிய ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமா போய் அடையாது. ஆளுங்கட்சி கூட்டணியாக விடுதலை பொறுப்பு கட்சி தலைவர் மதுவிலக்கு பூர்ண மதுவிலக்கு முன்னாள் அறிவிச்சு இதுல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா வாய்ப்பு கொடுத்திருக்காரு. எப்படி பாருங்க, ஆளுங்கட்சியா இருக்கும்போது அவங்க நிர்பந்திக்கிறதுக்காக பண்றாங்களா, இல்ல என்ன காரணத்துக்காக? அதாவது மதுவிலக்கு வேணுங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் அதாவது இப்பொழுது டாஸ்மாக்ல எல்லாம் குடிச்சிட்டு நிறைய பேர் இறந்து போறாங்க. நிறைய கள்ளச்சாராயம் காட்சி கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா 60-70 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் கள்ளக்குறிச்சியில் இதே மாதிரி சம்பவம் நடக்குது. ஆனா எங்களை பொறுத்தவரை அதெல்லாம் இல்லாம கள்ளுக்கடையை திறந்து விடலாங்கிறது தான் எங்களுடைய. இப்போ புதுசா காலேஜில் சேர்றவங்களுக்கு இந்த ரேக்கிங் பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பார்த்து நடத்தணும்னு சொன்னீங்க. இப்போ தொடர்ந்து இந்த காலேஜிகள் அந்த மாதிரி ரேக்கிங் எல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன மாதிரி தடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கல்லூரியில பொறுத்தவரை குறிப்பா மருத்துவக் கல்லூரி மட்டும் இல்ல, பல கல்லூரிகளில் ரேக்கிங் மாதிரி பண்றாங்க. அது யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது. அதை உரிய யாராவது ரேக்கிங் பண்றாங்க அப்படின்னாக்க உரிய நடவடிக்கை அந்த நிர்வாகம் எடுக்கணும். அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி, ரேக்கிங் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கெல்லாம் படிக்கும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் மாரல் சயின்ஸ்னு ஒண்ணு ஒழுக்கத்தை பத்தி சொல்லி கொடுக்குறோம். அது மாதிரி அவர் ஒழுக்கத்தை பத்தி சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இதே மாதிரி ஒவ்வொரு முறை ரீதியாகவும் ஒவ்வொரு என்ன சொல்றது ஒவ்வொரு மத ரீதியாகவும் சில பேர் நிறைய பேர் சொல்றாங்க. அதான் பாபத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் சொல்றாங்க. அது இல்லாம ஒரு சர்ச்சையான கருத்துலாம் நீங்க 2 நாளா சமூக வலைதளங்கள்ல போயிட்டு பாத்துருக்கீங்க. பல சர்ச்சையான கருத்துக்கள்ல ஏற்கனவே பேசுறதுலாம் இப்போ வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. என்னது அவர் குறுகிய காலத்துல முன்னாடி பல்வேறு இதுல தவறான, அதாவது மாற்றுத்திறனாளிகளா பிறக்கிறது, கண்ணு தெரியாம பிறக்கிறதுக்கு முன்னே பாவங்கள் தான் அந்த கண்ணு தெரியாம கால் இல்லாம எல்லாம் பிறப்பாங்க. அது அந்த வார்த்தைகள் தவிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணுதான். அதுக்காக வேண்டி ஒருத்தர் இது மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசுறாங்க. எல்லா விஷயங்களையும் எடுத்து பார்த்து சீர்தூக்கி பார்த்தாதான் ஒரு அரசாங்கம் ஒரு நேர்மையான அரசாங்கமா தாய் மகன் உறவே சொல்லுங்க. அது கூட அந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமா தவிர்க்க